இன்னைக்கு உங்கள் கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸ் தான் கொடுக்க போகிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு நான் எடுத்த என்னோட டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ டக்குன்னு கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்துட்டு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கான புக்ஸ் சொல்லுங்கன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு டியோலிங்கோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். அந்த ஆப்பில் நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணாலும் கற்றுக்கலாம். நான் அதை ஹிந்தி கற்றுக்கிறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணுறேன். அதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பாத்ரூம் மிரர்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கான டிப்ஸ் கேட்டிருந்தாங்க. பாத்ரூம் மிரர் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி, வினிகர் ஈக்குவல் போர்ஷன்ஸில் எடுத்துக்கோங்க ரெண்டும். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ரே பண்ணி ஜஸ்ட்டு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு வைப் பண்ணுங்கள். 2 days ஒன்ஸ் பண்ணிங்கனாலே எப்போவுமே க்ளீனாக இருக்கும். அடுத்து நிறைய பேர் ஏன் உங்கள் வீட்டில் பூஜா ரூம் இல்லை பூஜா ரூம் ஆர்கனைசேஷன் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் பூஜா ரூம் கிடையாது. என் ஹஸ்பண்டுக்கு அதிலலாம் நம்பிக்கை இல்லை. ஸோ எங்கள் வீட்டில் கிடையாது. அடுத்தது உங்கள் ஹஸ்பண்டை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? ஒரு ஹார்ட் ஏர்ன்ட் மணியை போட்டு வாங்கின ஒரு பொருளை டீக்ளட்டர் பண்ணணும் அப்படிங்கிறத எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது இந்த பொருளை நம்ம எதுக்காவது யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் நாங்கள் பேசுவோம். ஏன்னா நம்ம ஒரு கில்ட்டுக்குள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், இதை டீக்ளட்டர் பண்ணணுமா அப்படின்னு நினச்சோன்னா நம்ம டீக்ளட்டர் பண்ணவே முடியாது. டீக்ளட்டரிங் அப்படின்னு வந்துச்சுனாலே அந்த கில்ட்டை ஓரமாக எடுத்து வச்சிடணும். அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லையா அதை பொறுத்து மட்டும் நம்ம டீக்ளட்டர் பண்ணோன்னா தாராளமாக டீக்ளட்டர் பண்ணலாம். நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறது அதுதான். இதை யூஸ் பண்ணுவோமா, யூஸ் பண்ணால் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக டிசைட் பண்ணிவிடுவோம். ஸ்டார்டிங்கில் நிறையா மாற்றி ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் இப்போ எங்களுக்கு அது ஈஸியாக ஆயிடுச்சு. அடுத்தது என் பையனுக்கு எந்த மாதிரியான டாய்ஸ் வாங்கி கொடுப்பேன், இல்லை அவன் அடிக்கடி டாய்ஸ் கேட்டால் எப்படி சமாளிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவனும் எல்லா குழந்தைங்க மாதிரியும் டாய்ஸ் அடிக்கடி கேட்பான். ஃபோனில் எதாவது பார்க்குறது, டிவியில் எதையாவது பார்த்துட்டு உடனே கேட்பான். பட் அந்த டைமுக்கு அவனுக்கு பார்த்தோன்னே கேட்கணும்னு தோணுது. பட் கொஞ்ச நேரம் அது சரி அப்படியாப்பா வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். கொஞ்சம் 2-3 நாள் கழித்து அவனே அதை மறந்துடுவான். அதே மாதிரி ஏதாவது கடைக்கு போய் டாய்ஸ் வேணும்னு கேட்டானா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருந்தோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாரம் டாய்ஸ் கேட்டுட்டு இருந்தோம். அது இப்போ மந்த்லி ஒன்ஸாக குறைஞ்சிருக்கு. ஆனால் அது வாங்கி கொடுக்கும் போது ஒரு பொருளை கண்டிப்பாக டீக்ளட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவனுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டாய்ஸ் வாங்கிக்கிறான். அதோட நான் அவனுக்கு அமௌண்ட் சொல்லி புரிய வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பையன் பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணலன்னா. அவன் ஃபுல் நேம் ரித்விக் சங்கர், ரித்துன்னு கூப்பிடுவோம் வீட்டில். அவன்கிட்ட இது 1000 rupees, அவனோட பட்ஜெட் 500 தான், அதுக்குள்ளே தான் நீ வாங்கணும் அப்படின்னா அவனே போய் கேட்பான், இது 500 இது என்ன அமௌண்ட். அந்த மாதிரி பணத்து விஷயத்த பசங்கள்கிட்ட இப்போவே பேச ஆரம்பிக்கணும். சின்ன வயசுலேயே அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா அவங்க புரிஞ்சு வாங்கிப்பாங்க. அண்ட் என்ன டாய்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், நானாக பார்த்து ஒரு சாஃப்ட் டாய் வாங்கி கொடுத்தேன். அதை அவன் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ நான் கடைசியில் டீக்ளட்டர் பண்ணுங்கம்மான்னு அவனே சொன்னான். அதுலேருந்து நான் முடிவு பண்ணிட்டேன், டாய்ஸ் விஷயத்தில் அவன் என்ன கேட்குறானோ, அவன் எதை வச்சு விளையாடுவான்னு தெரியுதோ அதை மட்டும்தான் வாங்கி கொடுக்கணும். நம்மளா சூஸ் பண்ணி எதையாவது வாங்கி கொடுத்து திணிக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து மீல் பிளானை புதுசாக எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. மீல் பிளானை ஸ்டார்ட் பண்ணணும். அதான் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்லேட் எடுத்துக்கோங்க. இதுக்காக நீங்கள் பெரிய இதெல்லாம் போய் வாங்க வேணாம். ஏன்னா ஸ்லேட்னா எடுத்து கிச்சனில் வச்சுக்க முடியும். அதனால தான் ஸ்லேட் சொன்னேன். நான் ஸ்லேட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்லேட்டில் போர்டில் எழுதி வச்சிருங்க. நீங்கள் ஒன்ஸ் எழுதி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பழகிடும். 1 year முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணும் போது அப்படி தான் இருந்தது, இப்படிதான் பண்ணுறதுன்னு. பட் ஒன்ஸ் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு. இப்போலாம் ஆட்டோமேட்டிக்காக அது இல்லாமல் என்னால் பண்ண முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் மெயின். அடுத்தது எத்தனை வாட்டி வெளியில் சாப்பிடுவீங்க, எப்படி வெளிலேருந்து சாப்பாடு வாங்குறத நிறுத்துறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வெளியில் போய் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா, பர்த்டேஸ், ஆனிவர்சரிஸ், ட்ரீட் கொடுக்கணும் அந்த மாதிரி இருந்ததுனா தான் வெளியில் போய் சாப்பிட்றது. 1.5 years முன்னாடி வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் வெளில போயிட்டு இருந்தோம் சாப்பிட்றதுக்காக. ஒரு கஃபேக்கு போவோம். அது கட் பண்ணிக்கிட்டோம், அதை நிறுத்திக்கிட்டோம். இன்னைக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, வெளில போய் சாப்பிட்லாமா அந்த மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் உண்டு. ஃபுட் ஆர்டர் பண்ணுறது எமர்ஜென்சினா மட்டும்தான் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது. ஏதாவது உடம்பு சரியில்லை, இன்னைக்கு ஏதாவது திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, ஃபுட்டு சமைக்க முடியாது, ஆர்டர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம். மற்ற டைமில் முடிஞ்ச அளவுக்கு ஆப் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. போய் வாங்கிட்டு வர்றது அதே மாதிரி தான். 2-3 மாதம் முன்னாடி வெளில ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டு பயங்கர வயிறு வலி வந்துருச்சு எனக்கு. அல்சர், சரியான அல்சர் திரும்ப வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்து டோட்டலாக மறுபடியும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வெளியில் வாங்கி சாப்பிட்றது. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி வயிறு வலி எல்லாம் வருது
அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம நிறுத்த ஆரம்பிச்சிருவோம். ஸோ எப்போவுமே ஹோம்மேட் ஃபுட்டு சாதாரண ஒரு கிச்சடியோ ஒரு தயிர் சாதமோ வச்சு சாப்பிட்டா கூட எங்களுக்கு ஓகே அப்படின்னு ஆயிடும். வயிறு வலிக்கு தயிர் சாதம் எவ்வளோ பெட்டர் அப்படின்னு இருக்கும். அடுத்தது சலூன் எக்ஸ்பென்சஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் வந்து சலூனுக்கெல்லாம் போய் வேற எதுவும் பண்ணுறது கிடையாது. ஐப்ரோ த்ரெட்டிங் மட்டும் எனக்கு வீட்டில் சரி வர மாட்டேங்குது. ஸோ ஐப்ரோ த்ரெட்டிங் மட்டும் போவேன். மந்த்லி ஒன்ஸ் ஒரு 50 ருபீஸ் செலவாகும், அவ்வளோதான். அடுத்தது புது ட்ரெஸ்ஸஸ் வந்து ட்ரெண்ட் வருது இல்லையா, அதை பற்றி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ட்ரெண்ட் வரும்போது என்ன பண்ணுவீங்க, எப்படி ட்ரெஸ்ஸஸ் வாங்குவீங்கன்னு ட்ரெஸ்ஸஸ் ரிலேட்டட் கொஷின். நான் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் எல்லாத்தையும் முன்னாலாம் புதுசாக வந்திருக்கிறது என்னது அப்படின்னு கேட்டு தான் வாங்கிட்டு இருந்தேன். பட் இப்போலாம் வந்து அப்படி கிடையாது. எனக்கு என்ன கம்ஃபர்டபுள், என்னோட கம்ஃபர்ட் ஜோன் எது அப்படிங்கிறத டீக்ளட்டரிங் பண்ணது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்க ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் நான் வாங்குறது. இது ட்ரெண்டில் இருக்குங்கிறதுக்காக நான் அதை அப்போல்லாம் வாங்குறது இல்லை. அண்ட் இயர்லி கண்டிப்பாக ஒரு 2-3 ட்ரெஸ்ஸாவது வாங்கிடுவோம். அதே மாதிரி அதுக்கேற்ற ஒரு 3 ட்ரெஸ் வாங்குறேன்னா 4 ட்ரெஸ்ஸாக நான் டீக்ளட்டர் பண்ணிடுவேன். என்னோட ஃபேவரட் யூடியூபர் இந்தியாவில் யாருன்னு கேட்டிருந்தாங்க. இது சொன்னால் என்ன நினைப்பீங்கன்னு தெரில, பட் இருந்தாலும் சொல்கிறேன். இந்தியாவில் மினிமலிசம் ரிலேட்டடாக எந்த ஃபேவரட் யூடியூபரும் எனக்கு கிடையாதுங்க. ஏன்னா வந்துட்டு நான் பார்க்குறது எல்லாமே ஃபாரின் சேனல்ஸ் தான் நான் பார்க்குறேன். ஸோ அதில் தான் நான் மினிமலிசம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறேன். ஜென்ரலாக கேட்டிங்கன்னா எனக்கு போர் அடிக்கிற டைமில் மிஸ்டர் தமிழன் சேனலும் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், இது 2 சேனலும் வந்துட்டு நான் பார்ப்பேன். எப்படி வீடியோஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய வீடியோஸ் தினமுமே பார்த்துட்டே இருப்பேன். யூடியூப்பில் பார்ப்பேன், பிளாக்ஸ் படிப்பேன், பின்னெட்டில் போஸ்ட் படிப்பேன், இன்ஸ்டாகிராம்ஸில் பார்க்குற விஷயங்கள், இது எல்லாத்துலேயும் இருந்து ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துப்பேன். அது வந்து எனக்கு அப்ளை ஆகுதா, நம்மளுக்கு ரியல் லைஃப்பில் அப்ளை ஆகுதா அப்படின்னு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணுறோம், அது நம்மளால பண்ண முடியுது, இது ரியல் லைஃப்க்கு சாத்தியம் அப்படின்னா மட்டும்தான் அவங்க கூட ஷேர் பண்ணுவேன். எப்போவுமே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும்தான் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறது. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக அதை எடுத்து அப்படியே சொல்கிறது கிடையாது. நடுவில் கூட நீங்கள் வந்து இந்த சேனலில் பார்த்து காப்பி அடிச்சிங்கன்னு ஒரு லேடி அவ்வளோ நேரம் டாக் பண்ணாங்க. பட் எந்த சேனலில் பார்த்து நான் காப்பி அடித்து இந்த அளவுக்கு யாராலையும் வந்துட்டு பேச முடியாது. நான் வந்துட்டு எதையுமே எழுதி வச்சு ஸ்கிரிப்ட் பண்ணி பேசுறது கிடையாது. இந்த அளவுக்கு பேசணும்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் பேச முடியும். அப்படிதான் நான் பேசுகிறேன். ஹிண்ட்ஸ் இல்லை நோட்ஸ் அப்படிதான் எல்லாருமே பிறக்கும் போதே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வர முடியாது. ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி விஷயங்கள் மற்றதுலேருந்து நான் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அடுத்து ஏர் ஃப்ரையர் அவனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தாங்க. நானுமே இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் நான் பார்த்த வீடியோவில் வந்துட்டு ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏர் ஃப்ரையரில் குக் பண்ணுறது எல்லாமே அவன்லேயும் குக் பண்ணலாம், கன்வெக்ஷன் அவன்லேயும் குக் பண்ணலாம், ஓடிஜிலையும் குக் பண்ணலாம். இன்னொரு சஜஷன் நான் என்ன சொல்வேன்னா, எப்பயாவது தான் நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவீங்கன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, அதனால எந்த தப்பும் கிடையாது. அடிக்கடி பண்ணுறதா இருந்தால் தான் ஏர் ஃப்ரையர் தேவை. அடிக்கடி ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டெம்டிங்காக இருக்குது, ஆசையாக இருக்குன்னா வேணால் ஏர் ஃப்ரையர் போங்க. எப்பயாவது தான் நீங்கள் பண்ணுவீங்கன்னா ஏர் ஃப்ரையர் தேவை கிடையாது. அடுத்தது இந்த ஆயில் கிரீஸ்லாம் வந்து வெசல்ஸில் படியுது, எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அடுப்பு பக்கத்தில் வெசல்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டீக்ளாட்டர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பொருள் வச்சுக்கோங்க. அடுப்புக்கு தள்ளியே வைங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்படி வைக்க முடியல அப்படின்னா வேறு வழியே கிடையாது. வாரத்துக்கு ஒரு 2 வாட்டியாச்சு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணி தான் ஆகணும். நான் அப்படி தான் பண்ணுறேன். இந்த ஆயில் பாட்டில், ஜீனி டப்பா, மசாலா டப்பாலாம் வச்சுருப்பேன் அடுப்பு பக்கத்தில். அது எல்லாத்தையும் வந்து அடிக்கடி வைப் பண்ணி வச்சுருவேன். அடுத்தது ஹோம் கிளீனிங் டிப்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. நிறைய டிப்ஸ் நம்ம சேனல்லே இருக்குது. கிளீனிங் பிளேலிஸ்ட் வந்து நான் லிங்க் பண்ணுறேன், அதை பாருங்கள். இன்னொரு பெரிய கிளீனிங் டிப் என்ன அப்படின்னா டீக்ளட்டரிங். உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை நீங்கள் ரிமூவ் பண்ணாலே உங்களுக்கு வீடை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயமாயிடும். ஸோ வந்து டீக்ளட்டரிங்கை வந்து வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாற்றிக்கோங்க. தினமுமே டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அடுத்தது ஃபேமிலி மெம்பர்ஸை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது டீக்ளட்டர் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு. கொஞ்சம் வயசானவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டமான விஷயம்தான். எனக்குமே வந்து என் இன்லாஸை கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டமான விஷயமா தான் இருக்குது இப்போ வரைக்கும். அதனால நான் என்ன பண்ணேன்னா, நான் அவங்களோட திங்ஸ் எதுவும் பண்ண மாட்டேன். என்னோட திங்ஸ், என் பையனோட திங்ஸ், என் ஹஸ்பண்டோட திங்ஸ், இதை மட்டும் தான் நான் பார்க்குறது. அதுவுமே என் ஹஸ்பண்டோடதையும் என் பையனோடதையும் அவங்ககிட்ட கேட்டுப்பேன். ஸோ உங்களோட திங்ஸில் வந்துட்டு நீங்கள் வேறு யார்கிட்டையும் சஜஷன்ஸ் கேட்காதீங்க. உங்கள் திங்ஸை என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்கள் ரூமில் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அவங்க வந்து போக போக விருப்பப்பட்டா அவங்களே கொஞ்சம் கொஞ்சம் உங்களை பார்த்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபுல்லாக பண்ணலைனாலும் கொஞ்சம் பண்ண ஆரம்பிப்பாங்க. எங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி. ஒருத்தவங்க என்னோட ட்ரீம் என்ன, விஷன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டேக்கிங் 1 day at a time, அதான் என்னோட விஷன். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நாளாக எடுத்துக்கணும். இப்போதைக்கே இருக்க ட்ரீம் வந்து 4-5 மாதத்துல சீக்கிரமாக எங்களோட வீடை வந்து நல்லபடியாக
முடிக்கணும் அப்படிங்கிறது. புதுசாக கட்டிகிட்டு இருக்க வீடை யூடியூப்பில் நல்ல வீடியோஸ் போடணும், குறிப்பாக 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். டீக்ளட்டர் பண்ண ஐட்டம் தேவைப்பட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் அப்படி ஆயிருக்கு. டிஷ்யூ ஹோல்டர் நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன், பட் அது திரும்ப தேவைப்பட்டுச்சு. பட் அது ஒரு 100 சம்திங் ருபீஸ் தான். ஸோ அதை கொடுத்து வாங்கிக்கிட்டேன். அது தவிர வேறு எந்த ஐட்டமுமே டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தேவைப்பட்டதே கிடையாது. இம்பல்ஸ் ஷாப்பிங்கை தவிர்க்கிறதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் டீக்ளட்டரிங் பண்ண ஆரம்பித்தாலே இம்பல்ஸ் ஷாப்பிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அது தவிர இது ரிலேட்டடான வீடியோஸ் நான் போடுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். டிஐஒய் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட தாட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் டிஐஒய் ஐட்டம்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன், அது மூலமாக சொல்கிறேன். அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, டைம் வேஸ்ட். ஏன்னா அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது போயிடும், அதுக்கு மேலே இருக்காது. அந்த டைம் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா இருக்கும், ஒட்டி வைக்கும் போது சூப்பராக இருக்கும். பட் கொஞ்ச நாளில் அது போயிடும், அதனால நமக்கு டைம் தான் வேஸ்ட்டு. அடுத்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்லாம் நான் நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ மினிமலிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அதை எப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன்னான்னு கேட்டிருந்தீங்க. அதை நான் பண்ணுறது இல்லை, நிறுத்திட்டேன். எனக்கு பெயிண்டிங் மட்டும் ரொம்ப பிடிக்கும். ஸோ பெயிண்டிங்க்கு ஒரு நோட் வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் அதுவும் பெயிண்டிங் பண்ணுறதில்ல. ஏன்னா இப்போலாம் நான் வந்து புக்ஸ் நிறையா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ புக்ஸ் படிக்கிறதுல டைம் செலவு பண்ணுறேன். புது ஹவுஸை பற்றின கொஷின்ஸ் இருந்தது. புது ஹவுஸ் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 4 to 5 months முடிஞ்சிடும். அது முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு Q&Aவே வைக்கிறேன். அதில் நீங்கள் கொஷின்ஸ் எல்லாம் கேளுங்க. என்னால் நியூ ஹோம் டோர்லேயே வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். என்னோட புக் கலெக்ஷன் பற்றி, புக்ஸ் இந்த மாதிரி புக்ஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் படிக்கிற எல்லா புக்ஸுமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்ல புக்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். நான் வந்து அமேசான்லேருந்து புக் வாங்கினேன்னா அப்பப்போ அதில் அப்டேட் பண்ணிவிடுவேன். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இருக்கும். எனக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸ் பேங்கராக இருக்கனாலே என்னன்னு தெரில, எனக்கு ஃபினான்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு அது அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் இந்த 2 ரிலேட்டட் புக்ஸ், அப்புறம் மினிமலிசம் ரிலேட்டட் புக்ஸ், இந்த மாதிரி நான் என்ன புக்ஸ் படித்தாலும் அதில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதிலேருந்து பார்க்கலாம். இன்னொருத்தவங்க என்னோட கிச்சன் ரொம்ப சின்னது, வென்டிலேஷனும் கிடையாது, லைட்டும் கிடையாது, என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தாங்க. சிம்னி ஏதாவது வைக்க முடியுமான்னு பாருங்கள். லைட் வந்து டியூப் லைட் இல்லாமல் சீலிங்கில் லைட் வைப்பாங்க, அது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். மாடுலர் கிச்சனாக இருந்தால் கேபினெட் கீழே லைட் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வந்து திங்ஸை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிருங்க. எவ்வளோ கம்மியாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிச்சனில் போய் சமைக்கிறதுக்கு ஆர்வம் கண்டிப்பாக வரும். ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ட் வந்தால் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கிச்சன் ஐட்டம்ஸை வேற ஒரு ரூமில் லாஃப்ட்லேயே இதிலே வச்சுக்கோங்க. கெஸ்ட் வரும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டே டு டே லைஃப்பில் நீங்கள் என்ன வெசல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் அதில் வச்சுக்கோங்க. என் பையனை வந்து சம்மர் வெக்கேஷனில் எப்படி ஆக்குபை பண்ணேன்னு கேட்டிருந்தீங்க. பசங்க வந்து ஆசைப்படுறது ஒரே விஷயம் தாங்க, நம்ம வந்து அவங்க கூட உட்காந்து விளையாடணும், அவங்களோட வயசுக்கு மாறி விளையாடணும். அதுதான் நான் பண்ணேன். அண்ட் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பிளே கிரவுண்ட் எதுக்காவது கூட்டிகிட்டு போக சொன்னேன். அப்புறம் அவனுக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். அவன்கிட்ட எப்போ கேட்டாலும் நான் ஷெஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ நான் சமைக்கும் போதெல்லாம் அவனை கூட்டிகிட்டு போய் என் பக்கத்தில் உட்கார வச்சுப்பேன். கிண்டுறது அந்த வேலையெல்லாம் அவனுக்கு கொடுப்பேன். ஸோ அதிலே அப்படி தான் சம்மர் வெக்கேஷன் பூரா போணுச்சு. அடுத்தது சஸ்டைனபிள் லிவிங் வந்து மினிமலிசமோட ஒரு பார்ட்டான்னு கேட்டிருந்தீங்க. என்ன கேட்டால் சஸ்டைனபிள் லிவிங்கிறது அது ஒரு லைஃப் ஸ்டைல், மினிமலிசம்ங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல். ரெண்டையும் சேர்த்து கூட நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைலாக எப்படி ஃப்ரூகல் மினிமலிஸ்ட்ன்றாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் இருக்கலாம். அது தவிர கன்சியூமரிசம் நம்ம குறைக்கும் போதே நம்ம தேவையில்லாத பொருட்களை வாங்குறத நிறுத்தும் போது ஒரு சஸ்டைனபிலிட்டி அதில் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு இன்ஃபர்மேஷன் இதில் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் கடைசியாக. அது என்னன்னா, சில இன்ஃபர்மேஷன்ஸ், சில டிப்ஸ் நான் வந்து சில வீடியோஸில் ரிப்பீட் பண்ணியிருப்பேன். அங்கங்கே ஒவ்வொரு வீடியோவில் சொன்னதெல்லாம் சேர்த்து ஒரு சில இடத்துல ரிப்பீட் பண்ணியிருப்பேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஒரு நாளைக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தினமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. நம்மளோட சேனல் வந்துட்டு ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குற சேனல். மோஸ்ட்லி தமிழில் இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா விளாக்ஸ் தான். தினமும் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறோம், சமைக்கிறோம், துவைக்கிறோம், குளிக்கிறோம், இதுதான் இருக்குது. பட் நம்மளோட சேனல் அப்படி கிடையாது. ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோட உள்நோக்கமே. ஸோ அந்த 100 பேர் ஒவ்வொரு நாளும் வராங்கன்னா எல்லாருக்குமே நான் அதை சொல்லணும். அதை வந்துட்டு நீங்கள் மார்ச் மாதம் அந்த வீடியோ போட்டேன் அதில் போய் பார்த்துக்கோங்கன்னு நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக தான் சில விஷயங்களில் ரிப்பீட் பண்ணுறேன். அந்த விஷயத்தை ரிப்பீட் பண்ணும் போது 2 விதமாக எடுத்துக்கலாம். அடுத்தவங்களுக்காக சொல்கிறாங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று நம்ம மறுபடியும் நம்மளை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் ஃபாலோ பண்ணுற நிறைய மினிமலிஸ்ட் யூடியூபர்ஸ் வந்துட்டு ரிப்பீட் பண்ணுவாங்க நிறைய விஷயங்களை. அப்படி பண்ணும்போது டீக்ளட்டரிங் வீடியோ மறுபடியும் போடுவாங்க. அப்படி பண்ணும்போது எனக்குலாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரிப்பீட் பண்ணும்போது. ஏன்னா என்ன நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை எடுத்துப்பேன். நீங்களும் அப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் கேட்குறேன்.
ஏன்னா இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்துட்டு சிலது கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாகவே வந்தது, அதனால் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த கொஷின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு அவர் சேனல். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு, நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.